வாழ்க வளமுடன். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம கடந்த வகுப்புல ஜோதிடம் தெரிந்து கொள்வோமா அப்படின்னு ஒரு பகுதி முதல்ல ஒன்று பார்த்தோம். பாகம் 2. ஒரு ஜாதகத்துல எப்படி முதல்ல இந்த பலனை சொல்வதற்கு லக்னம் ராசி எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சூரியனை அடிப்படையாக வைத்துத்தான் லக்னமும் சந்திரனை அடிப்படையாக வைத்துத்தான் ராசியும் நமக்கு ஜோதிடத்திலே நமக்கு கண்டுபிடிக்கிறோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, சித்திரை மாசத்துலதான் சூரியன் மேஷத்துல இருப்பாரு, வைகாசி மாசத்துல சூரியன் ரிஷபம். இப்படி ஒவ்வொரு மாதமா நீங்க போனீங்கன்னா எல்லா மாதமும் கடந்த வகுப்பிலே சொன்னோம். பங்குனி மாதம் வரும்பொழுது மீனத்துல. எப்போ சூரியன் இப்ப எங்க இருக்கிறார் அதை நாம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இப்ப பாருங்க, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இப்ப நம்ம புரட்டாசி மாசத்துல இருக்கிறோம். தமிழ்ல புரட்டாசி மாசத்துல சூரியன் இப்ப எங்க இருக்கிறாரு? சூரியன் இப்ப கன்னி ராசியில இருக்கிறார். இப்ப சூரியன் இப்ப இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்கிறாரு அதையே நம்ம பார்க்கலாம். இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசும் பொழுது இந்த செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் இன்னைக்கு இந்த இடத்துல கும்பராசியில இன்னைக்கு சந்திரன் இப்போ இங்க இருக்கிறார். அப்ப சந்திரன் சூரியன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 30 நாட்கள் ஒவ்வொரு மாசம் இருப்பாரு. சந்திரன் ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 நாட்கள் இருப்பார். இதுதான், இதை வச்சுதான் நம்ம லக்னம் ராசி நாம முடிவு செய்யறோம் ஒரு ஜோதிடர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி 2023ஆம் வருடம் காலை ஒரு 8:20க்கு ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இப்போ அவங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வராங்க, எனக்கு இந்த ஜாதகம் கணிச்சு கொடுங்க, எப்படி இருக்கு குழந்தைக்கு, நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரி, இப்ப நம்ம என்ன சொன்னோம், இப்ப சூரியன் எங்க இருக்குன்னு ஒரு ஜோதிடர் பார்ப்பாங்க. சூரியன் எங்க இருக்கிறது? இப்போ புரட்டாசி மாசம் சூரியன் இப்போ கன்னி ராசியில் இருக்கிறது. இப்போ இதுல லக்னம் எப்படி கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கன்னி, இதுதான் அடிப்படை. இப்போ சூரியன் இப்போ இந்த மாசம் புரட்டாசி மாசம் முழுக்க ஒரு ஜோதிடருக்கு கன்னி ராசி தான் அடிப்படை. இந்த கன்னி ராசியில சூரியன் இருக்கிறார். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த நேரம் 8:20 காலை. இன்னைக்கு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க, இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணி அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு சூரிய உதயம் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி சூரிய உதயம் காலை 6:03 அப்படின்னு பஞ்சாங்கத்துல இருந்ததுன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த லக்னம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, காலையில சூரிய உதயத்தில் இருந்து 2 மணி நேரமா கூட்டிட்டு போவாங்க. அந்த 2 மணி நேரமா கூட்டிட்டு போகும் பொழுது அந்த 12 கட்டத்துக்கு 24 மணி நேரம் வந்துடும். அப்போ இங்க ஆரம்பம் புரட்டாசி மாசம். அப்போ சூரிய உதயம் என்பது காலை 6:03. காலையில 6:03 இருந்து 8:03 வரைக்கும் இன்னைக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னி லக்னம். 8:03 இருந்து 10:03 வரைக்கும் துலா லக்னம். 10:03 இருந்து 12:03 மத்தியானம் வரைக்கும் விருச்சிக லக்னம். 12:03 இருந்து 2:03 வரைக்கும் தனுசு லக்னம். இப்படியே 2 மணி நேரமா போகும். இப்ப என்ன ஆச்சு? இப்போ காலையில 8:20க்கு குழந்தை பிறந்திருக்கிறது. 6:03 இருந்து 8:03 வரைக்கும் கன்னி லக்னம். 8:03 இருந்து 10:03 வரைக்கும் துலா லக்னம். இப்ப குழந்தை பிறந்தது 8:20. அப்போ இந்த குழந்தை துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறது. அப்ப இதுதான் பேஸ், அடிப்படை. இப்ப இததான் என்ன பண்ணோம், ஒரு ஜாதகத்துல இப்படி ஒரு கிராஸ் பண்ணிட்டு இப்படி லாங் போட்டுருவாங்க. அப்ப இதுதான் அவங்களுடைய கேரக்டர். இங்க இருந்துதான் அவங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகும். இதுல இருந்து தான் எல்லா கணக்கும் வரும். ரைட். இப்போ இந்த குழந்தை இந்த இன்னைக்கு பிறந்த பெண் குழந்தை துலா லக்னத்தில், இன்னைக்கு சந்திரன் கும்பத்துல இருக்கிறார். அப்ப துலா லக்னம், சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் ராசி. அப்போ துலா லக்னம் கும்ப ராசி, புரட்டாசி மாசத்துல இன்னைக்கு இவங்க பிறந்திருக்கிறாங்க. இதை கணக்கு வச்சுதான் இந்த லக்னத்தில் இருந்து தான் கோள்கள், அப்ப இங்க இன்னைக்கு எங்கெங்க எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்துல இருந்தது, இதுவும் நமக்கு பஞ்சாங்கத்திலே கிளீனா இருக்கும். எந்தெந்த கோள்கள் எங்கெங்க இருக்குன்றது கிளியரா நமக்கு தெரியும். அப்ப கோள்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதை வச்சுதான் அந்த லக்னத்திலிருந்து
எந்தெந்த கோள்கள் எங்கெங்க இருக்கிறதோ அதை வைத்து தான் எல்லா பலன்களும் சொல்லப்படுகிறது. அப்போ லக்னம் என்பது ஒருத்தருடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் கிடைக்கணும், எந்தெந்த நன்மைகள் ஏற்படும், எந்தெந்த தீமைகள் ஏற்படும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவர் வாழ்க்கையில அவர் லாபம் வரும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில அவருக்கு நஷ்டங்கள் வரும், இந்த அத்தனையும் எதுல தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்ற இந்த சூரியன் இருக்கின்ற இடம் தான். ஏன் கேட்டீங்கன்னா இந்த லக்னாதிபதினா யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனை அடிப்படையாக கொண்ட இந்த லக்னாதிபதிக்கு இதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா பித்ருக்காரகன் அப்படின்னு பேரு. சூரியன் சந்திரனை அடிப்படையாக கொண்டது, இது கும்பராசி. அப்ப சந்திரனை அடிப்படையாக கொண்ட ராசிக்கு மாத்ருக்காரகன் அப்படின்னு பேரு. அப்போ இந்த லக்னம் என்பது அப்பா கொடுத்திருக்கிற மொத்த பேக்கேஜும் இந்த லக்னத்தில் இருக்கிறது. இந்த சந்திரன், இந்த கும்ப ராசி என்பது அப்பா கொடுத்த மொத்த பேக்கேஜையும் இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நன்மைகள் எந்தெந்த தீமைகள் எல்லாவற்றையுமே பிரிச்சு கொடுக்கிறது. அந்த பிரிச்சு கொடுக்கிறது எப்படி பிரிச்சு கொடுப்பாரு இவரு? நடக்கின்ற தசை மற்றும் புத்தி, எந்த தசை நடக்கிறது, எந்த புத்தி நடக்கிறது, அந்த தசா புத்தி தான் இவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த கொடுப்பினை என்னென்ன கொடுக்கணுங்கிறத தசா புத்தி தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் மற்றும் ராசி, இந்த லக்னம் ராசி மற்றும் கோள்கள் மாறுபட்ட இடத்துல இருந்தாலும், தீமை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும், நன்மை தரக்கூடிய கட்டங்கள் இருந்தாலும் எது டிசைட் பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த தசையும் புத்தியும் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த கொடுப்பினை என்பது வேலை செய்யும். இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கோள்கள் சாதகமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய கட்டத்துல இருக்காது, ஆனால் நடக்கின்ற தசையும் புத்தியும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால், அல்லது தசை சாதகமாக இருந்தானா போரும், புத்தி சாதகமா இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா தசை சாதகமா இல்லை அப்படின்னா புத்தி சாதகமா இருந்தா போரும். ரெண்டும் சாதகமாக இருந்தால் 100% நன்மை. ஒன்று சாதகமாக இருந்தால் மற்றொன்று என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்யும். அதான் சொல்லுவாங்க. இப்போ ராகு தசை அப்படின்னு ஒருத்தர் நடக்குதுன்னா 18 வருடங்கள் இந்த ராகு தசை ஒருத்தருக்கு நடக்கிறது. இந்த 18 வருடங்கள் இந்த ராகு தசை ஒருத்தர் நடக்குதுன்னா அந்த தசை சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்ப 18 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையை இருண்டு போயிடும் நம்ம கேட்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. அந்த 18 வருடங்கள்ல எப்போ ஒரு தசை ஆரம்பிக்குதோ அந்த தசைக்குரிய புத்தியும் முதல்ல எது தசையோ அதுவே தான் புத்தியாகவும் வரும். இப்ப ராகு தசை ஆரம்பிக்குதுன்னா புத்தியாகவும் அதுதான் முதல் 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் குரு புத்தி, அடுத்த புத்திகள் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அப்ப அந்த தசை நல்லா இல்லைன்னா புத்தியும் அதுவாக இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு சில தடங்கல்களை சில தடைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த புத்தி மாறும் பொழுது அந்த தடையில இருந்து நம்ம 60% அந்த தடையில இருந்து நம்மளால வெளியில வந்துட முடியும். ஆனால் இப்ப எல்லாவற்றையும் நம்ம பார்த்தா கூட அடிப்படை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனசுதான். இந்த மனசு என்ன பண்ணும்? ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடைத்தாலோ, சந்தோஷமாக நமக்கு ஒரு பொருள் கிடைத்தாலோ நம் மனம் எப்படி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறதோ, நமக்கு அதே போல வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடாதது நடந்தாலோ, நமக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலோ, நம்முடைய தசாபுத்தி படி நமக்கு என்ன கொடுப்பினையோ அதுதான் அந்த இடத்திலே வேலை செய்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அது வேலை செய்யுதுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் பித்ருக்காரகன் சம்பந்தப்பட்டதும் மாத்ருக்காரகன் சம்பந்தப்பட்டதும் நாம் பிறக்கும் பொழுதுனா எப்படி? அம்மாவுடைய வயிற்றிலே நாம் கருவாக உருவாகும் பொழுது அன்னைக்கு கோள்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருந்ததோ அதன்படித்தான் நம்முடைய கர்மவினை பதிவுகள் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவுக்கு ஏற்றாமல் தான் அந்த ஒவ்வொரு விதி, அதான் நம்ம விதின்னு சொல்றோம், அந்த ஒவ்வொரு கர்மவினை பதிவுகளும் எழுச்சி பெறும். அந்த எழுச்சி பெறுகின்ற இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தசைன்னு சொல்றோம், புத்தின்னு சொல்றோம். அப்போ விதி மதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த விதி மதி தான் தசை புத்தி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஜாதகம் என்பது நம்முடைய விதி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
நம்முடைய புத்தி என்கின்ற மதியாலே, அந்த விதியை மதியால் வெல்லக்கூடியதுதான் இந்த அற்புதமான இந்த ஜாதகம். இந்த ஜாதகம் ஜோதிடம் என்பது உண்மையான ஒரு கேள்வி வரும். ஜோதிடம் என்பது உண்மை, விஞ்ஞானபூர்வமானது உண்மை. ஆனால் இந்த ஜோதிடத்தை பலன்களை கூறுபவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், வாய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பர்களே, நாம இன்னைக்கு லக்னம் ராசி எப்படி கணக்கு வைக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வகுப்புல ஜோதிடம் தெரிந்து கொள்வோமா பாகம் 3 நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த பதிவுகள் எப்படி வேலை செய்கிறது, தசாபுத்தியிலிருந்து இதை எப்படி இதிலிருந்து நம்ம தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து தப்பிப்பது என்பதை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களுக்கும் இந்த சேனலை பற்றி நீங்கள் தெரிவிக்கப்படும் பொழுது நீங்களும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லோருக்கும் நம்மளால முடிந்த அளவு ஒரு வாய்ப்பு நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கும் பொழுது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நிலையில எல்லோருக்கும் இதை நாம கூடுமான வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதுல ஜோதிடம் மற்றும் இல்லை, ஆன்மீகம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் இதில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம இதில் சொல்றோம். இப்போ முதல் பகுதி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா எல்லா பகுதிக்கும் உங்களுக்கு முன்னாடி நடந்த பகுதிகள்லாம் லிங்க் அதுல இருக்கு. அந்த லிங்கையும் நீங்க பார்த்துக்கலாம். அனைவரும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.